ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி குண்டா வச்சுக்கலாம். பிரியாணி குண்டா வச்சா பத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா பத்துக்கு பட்டை மசாலா போட்டுக்கலாம். பட்டை மசாலா கூட வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்து கூட பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின பத்துக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. அரை கிண்ணி தயிர் போட்டுக்கலாம். தயிரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தனியாக கடாய் வச்சு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு இது வதக்கிக்கணும். இப்போ சில்லி மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்து. இப்போ பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ பீன்ஸ் கேரட் சேர்க்க போகணும். சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. இப்போ வதக்கணும்ல வடியா, அதை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணியில் சேர்க்க போகிறோம் எலுமிச்சை பழம். எங்கள் செடியிலேருந்தே ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொச்சாவத்துக்கு அரிசி எடுத்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. மூடி போட்டுடலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.